ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து குரூப் டி வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஆர்ஆர்பியிலேருந்து குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 32,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஜாப்பை தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த குரூப் டி வேலைவாய்ப்புக்கு நீங்களே அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல செய்தினே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா தடவை பார்த்தா சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகல, ஒரு சில பேர் ஆதாருக்கு ஓடிபி போகல. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா நிறைய பேருக்கு ஆதாருக்கு ஓடிபி போகாமல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சர்வர் ப்ராப்ளம் அதிகமாக இருந்த காரணத்தால் இப்போதைக்கு உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னா 22/2/2025 இருந்துச்சு. பட் இப்போ அதை 1/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல செய்தி தான். அதேமாரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போனா, இதுக்கு முன்னாடி 24/2/2025 இருந்தது. இப்போ 3/3/2025 வரைக்கும் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்கான தேதி எப்போனா 4/3/2025 13/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணலாம். பட் அக்கௌண்ட்டில் கரெக்ஷன் பண்ண முடியாது. ப்ளீஸ் நோட், டீட்டெயில் ஃபில்டு இன் கிரியேட் ஆன அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது உங்கள் பெயரோ டேட்டா பர்த்தோ அந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதை கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் 250 ரூபா ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அக்கௌண்ட்டில் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு குரூப் டிக்கான அந்த தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னமும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க, தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 32,438 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷனும் பண்ணுறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலும் வேக்கன்சி அறிவிச்சிருந்தாங்க. அதை கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலில் பார்த்தா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு பார்த்தா தெரிய வரும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்காக உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நார்த் ஜோன் கொடுத்துருக்காங்க, சவுத் வெஸ்டர்ன் ஜோன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ சென்னை ஆர்ஆர்பி, ஸோ நீங்கள் தமிழகத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க சென்னை ஆர்ஆர்பி கொடுத்து அப்ளை பண்ணலாம். சென்னைக்கும் பார்த்தா ஓரளவுக்கு டீசென்ட் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக 32,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கு மொத்தமாக 14 பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். தமிழகத்துக்கு டோட்டலாக 2,694 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் இன்டர்னல் கோச் ஃபேக்டரியும் சேர்த்து இந்த வேக்கன்சி. ஸோ எல்லாத்துக்குமே 10th பாஸ் பண்ணால் போதும், நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்க மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுது அதை கொடுத்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கான சிலபஸ் எடுத்து ஸோ எந்தமான புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புக் எல்லாமே நான் வந்து பார்த்தா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான புக்கு சிலபஸோட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு வாங்கி நீங்கள் தாராளமாக அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.